ராஜா என்னண்ணா கூப்பிட்டாளா? உன்னை யாரா கூப்பிட்டது? ராஜத்தை காணோம், எங்க போனான்னு தெரியல. ராஜா இந்த அதிராத்திரில இங்கே ஏண்டி உட்கார்ந்துட்டு இருக்க? தூக்கம் வரல. கண்ணை மூடிண்டா அம்பி முகம்தான் தெரியுது. அதான் ஆண்டவன்ட்ட முறையிடலான்னு வந்திருக்கேன். அவன் காணாம போய் நிமிஷமா ஒரு வாரம் ஓடித்து பாருங்களேன். சரி, ஓடி போயிட்டான், அதுக்கு என்னப்பா? ஓடி போகல, காணாம போயிட்டான். ஏதோ ஒன்றும், அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? கூட கூட வந்து நின்னுடு, போடா தண்ட. உங்களை மாதிரி விட்டேத்தியா என்னால இருக்க முடியலன்னா, அதான் ராமபிரான் கிட்ட ஆத்மார்த்தமா வேண்டின்னு இருக்கேன். அந்த ராமனே 14 வருஷம் கண்காணாம காட்டுல இருந்தவன், அவங்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிட்டியா? இந்த பாரு, எது எது எப்படி எப்படி நடக்கணுமோ அப்படித்தான் நடக்கும். எல்லாம் அவ தலை விதி. அனாவசியமா உன் தூக்கத்தை கெடுத்துக்காத, போய் படுவோ. உங்களுக்கு என்ன, எல்லாத்தையும் கரை கண்டவர் நீங்க. சுலபமா சொல்லிட்டேன், ஆனா என்னால அப்படி இருக்க முடியல. என் கண்ணு முன்னால பழசெல்லாம் அப்படியே படம் மாதிரி ஓடுறது. ஓம் சுமுகாய நமஹ, ஓம் ஏகதந்தாய நமஹ, ஓம் கபிலாய நமஹ, ஓம் கஜகர்ணகாய நமஹ. ஐ இங்க வரா. ஐயா காக்கா பத்தியா? சீமாச்சா மாமா பாரு. ஐ ஐயா சீமாச்சு, என்னாச்சு மண்ணே? மண்ணே மண்ணே என்னாச்சு மண்ணே? சீமாச்சு ஒரு நிமிஷம் இருங்க, சொல்றது. நான் போய் அண்ணாவை கூப்பிட்டு வந்துடுறேன். சமேன் காமான் காமகாமா யமஹ்யம் காமேஸ்வரோ யை ஸ்ரவணோ ததாது. அண்ணா குபேர சீக்கிரம் வாங்க, மண்ணிக்கு வலி எடுக்க ஆரம்பிச்சிருதுன்னு நினைக்கிறேன். ஓம் சாம்ராஜ்யம் பூஜ்யம் ஸ்வராஜ்யம் வைராஜ்யம் பரமேஷ்டிம் ராஜ்ய மகாராஜ்யமாதிபத்தியம் ஸ்ரீ மகாவிக்னேஸ்வர சுவாமினே நம. அலங்கார கற்பூர நீராஞ்சனம் தரிசயாமி. ராஜோ, பலி எடுக்கிறதா? வண்டியை கொண்டு வர சொல்லவா? சீமாச்சோ, வண்டியை கொண்டு வர சொல்ல. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், வலியெல்லாம் ஒண்ணும் இல்ல. திடீர்னு ஏதோ படபடப்பா இருந்தது, கண்ணெல்லாம் இருட்டுன்றது. எனக்கு ஏதோ ஆயிடுத்துன்னு பயந்து போயிட்டேன். எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்காதுன்னா கேட்கவே மாட்டேங்கிற, அதான் படபடப்பா வந்திருக்கு. சீமாச்சு இருக்கானே, அவன் பார்த்துக்க மாட்டானா? சீமாச்சு, உள்ளேருந்து ஒரு சொம்பளை தீர்த்து நடத்துனவா. ராஜோ, முள்ள எழுந்து அங்கே வந்து உட்காந்துக்கோ, வா. முள்ள முள்ளம்மா, முள்ள. பரவாயில்ல, உட்காரு. ஏற்கனவே 2 குழந்தைகள் எடுத்து இது வேற ரெட்டையா இருந்துருத்துனா, மகாதேவன் அம்மா ஞானமாமி இருக்காளே, என் வயத்தை பார்த்துட்டு அப்படிதான் சொன்னா. ஆமா, அவளுக்கு வேற என்ன வேலை? ஊர்ல இருக்கிறவளை பத்தியெல்லாம் ஏதாவது குறை சொல்லிகிட்டே இருக்கணும். இவ புலம்பல் தாங்காம தானே இவன் ஆம்பளை இவ்வளவு உதவி திருட்டு போயிட்டான். அவ சொல்றத போய் பெருசா எடுத்துக்கிட்டு. மற்றவாளை பத்தி நமக்கு என்ன? இது ரெட்டையா இருந்துட்டுனா எப்படிதான் சமாளிக்க போறேன்னு எனக்கு கவலையா இருக்குண்ணா. 2 நடி 20 குழந்தைகளானாலும் சரி, அதை பலத்தை அளக்கிற வசதி நம்மள்கிட்ட இருக்கு. நாம் என்ன சந்தான மாதிரி பக்கத்தை வாழ, அவளே 2 வேளை சோத்துக்கு லாட்டி அடிச்சுட்டு இருக்கா. இதுல குழந்தை வேற பிறக்க போறது. அனாவசியமா பேசாதேள், பாவம் தர்மாம்பா. 2 தடவை உண்டாகி நிலைக்காம போயிடுத்து.
மறுபடியும் நிறமாச கர்ப்பிணியா இருக்கா. இந்த தடவையாவது அந்த புண்ணியவதி நல்லபடியா பெத்து பொழைச்சு வரணும்னு அந்த ஆண்டவங்கிட்ட தினமும் வேண்டின்னு இருக்கேன். மற்றவளை பத்தி நமக்கு என்ன? நீ சொன்னதாமா நான் சொன்னேன். மணி இந்தாங்க தீர்த்தம். ஏண்டா தீர்த்தம் கொண்டு வர அடுப்பங்கரைக்கு போனியா இல்ல ஆத்தங்கரைக்கே போயிட்டியா? இல்லைண்ணா, நான் மொண்டுட்டே. சரி சரி, பக்கத்துல நின்று கவனிச்சுக்கோ. பூஜையை பாதியில நிறுத்திட்டு வந்திருக்கேன். பிரதட்சண நமஸ்காரத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன். சரி மணி, பார்த்து நீங்க பாட்டு மடமடன்னு குடிச்சு அப்புறம் படபடன்னு வந்து கண்ணெல்லாம் இருட்டி போய் வாயில நல்ல வார்த்தையே வராதா? சரி ரைட். என்ன தர்மாம்பா, முடியலையா? ஒன்றும் இல்லைண்ணா. சரி வா, கோவிலுக்கு போலாம். சொன்னா ஏன் கேட்க மாட்டேங்கிற? ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு சரியில்லை. இந்த லட்சணத்துல பச்சை தண்ணியில ஸ்நானம் பண்ணிட்டு ஈர உடம்போட அங்க பிரதட்சணம் பண்ணலன்னு இப்ப யாரோ குறைப்பட்டுனாளா? இல்ல தர்மு, எனக்காச்சு அந்த ஆண்டவனுக்காச்சு பாத்துடுறேன். ஒரு தடவை இல்லடி, 2 தடவை நமக்கு குழந்தை நிலைக்காம போச்சு. இனிமே அப்படி நடக்கக்கூடாது. 24 மணி நேரமும் அந்த கைலாசநாதனை மனமுருக வேண்டிக்க போறேன். எல்லாமே நமக்கு அனுகூலமா தான் நடக்கணும். நடக்கும். வா. ஏன்னா நீங்க ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கோங்க, பிரார்த்தனை பண்ணுங்க, வேண்டான்னு சொல்லல. ஆனா ஏன் அனாவசியமா எனக்காக உடம்ப வருத்திக்கிறேள்? உனக்காக இல்லடி, நமக்காக. ஒண்ணு இந்த உயிர் ஜனிக்கணும், இல்ல என் உயிர் போகணும். ஏன் அப்படி தத்து பித்துன்னு பேசுறேள்? அப்ப என்கிட்ட பேச்சு கொடுக்காத, புலம்பாம வா. அம்மா. ஓ. ஐயோ. என்னமாச்சு? ஒண்ணும் இல்லைண்ணா. வா. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. காலங்காலமா நாம பராமரிச்சுட்டு வர கோயில் இது. இத புதுப்பிச்சுட்டா தேவலாம். புதுப்பிக்கணும்னா என்ன பண்ணணுங்கிற? பல கோயில பண்ற மாதிரி கலர் கலரா பெயிண்ட் அடிக்கணுங்கிறியா? ஆமாண்ணா, பிரமாதமா இருக்கும். ஆனா இதனோட புராதனம் அழிஞ்சு போடுமே. இதை இப்படியே விட்டா தான் கோவில்ங்கிற அழகு கலை எல்லாம் அப்படியே இருக்கும். ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து செதுக்கியிருக்கா. என்னடா ஏன் கரடியில வந்து விழுந்து கிடக்க? அங்க பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கார், நீங்க நிக்கிறத கவனிக்கல, மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறது இருக்கட்டும், எதுக்கு இப்ப அங்க பிரதர்ஷனம்? ஜனிக்க போறது ஒழுங்கா ஜனிக்கணும்னா இந்த பாருடா, நாம என்னதான் வேண்டின்றாலும் பிரார்த்தனை பண்ணிட்டாலும் படி இழக்கிறவன் அளந்துதான் கொடுக்க போறான். வாஸ்தவமான பேச்சு. ஈஸ்வர கிருபையும் பெரிவா அனுகிரகமும் இருந்தா எல்லாம் நல்லபடியா நடக்கும். இருக்குடா, என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கு.